பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க கட்டளை பெற்ற நம்மை நாம் புகழாதபடி ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் உணர வேண்டும். அவரே மகிமைக்கு பாத்திரராக இருக்கின்றார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனை பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துதல் என்பதை நாம் காண முடிகிறது. பேதுருவை எதிர்த்தவர்கள் பேதுரு கூறின எல்லாவற்றையும் கேட்டு அவர்கள் புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளையும் அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த இடத்திலே அவர்கள் பேதுருவையோ இல்லை மற்ற மனிதர்களையோ அவர்கள் மகிமைப்படுத்தவில்லை, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கும் அருளப்பட்டார் என்று கூறினதும் அங்கு எழுந்த எல்லா எதிர்ப்புகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக ஆகிவிட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அந்த இடத்திலே காணப்பட்டது. யூதர் அல்லாதோரும் மனம் திரும்பி ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறினது ஆதி திருச்சபையில் ஒரு திருப்பு முனை ஆகும் என்று நாம் பார்க்கின்றோம். வசனம் 19 நாம் பார்க்கும் பொழுது, ஸ்தேவானின் மரணத்து நிமித்தம் முதலாவது சீடர்கள் யூதர்களுக்கு மட்டும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆகவே அநேக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். விருத்த சேதனம் பெற்ற யூதர்கள்தான் ஞானஸ்நானம் பெற முடியும் என்று அந்த யூதர்களும் நினைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். வசனம் 20 நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சிலர் அந்தியோகியாவுக்கு வந்து அங்கு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்தனர் என்று நாம் வாசிக்கின்றோம். நாமும் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிராத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும். யூதர் அல்லாதோரிடம் நற்செய்தி அறிவிப்பது பல எதிர்ப்புகள் உண்டாகும் என கலங்கவில்லை. ஏனெனில் கர்த்தரின் கரம் அவர்களுடன் இருந்தது என்று நாம் காண முடிகிறது. அவர்களுக்கு ஆண்டவர் வல்லமை அருளி அவர்களை பலப்படுத்தினார். இதன் மூலம் அநேக மக்கள் ஆண்டவரை விசுவாசித்து தங்களது பழைய வாழ்வை விட்டு கர்த்தரிடம் திரும்பினார்கள் என்று நாம் காண முடிகிறது. நாமும் ஆண்டவரை பிறருக்கு கூறுகின்றவர்களாக இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமது நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன்.